பேஷண்ட் 2 பேரும் கண்ணு முழிச்சிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரி. இன்ஸ்பெக்டர், உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க கொடுக்குற வாக்குமூலம் தான் எந்த கேஸ்லயுமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்க முடியும். நீங்க என் அப்பா அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு உண்மை என்னன்னு வெட்ட வெளிச்சமா தெளிவா தெரியும். யார் விஷம் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க இவ்ளோ சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐசியூ முன்னாடி? வாங்க இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், நான் பேஷண்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமா மேடம்? வாங்கிக்கலாம் வாங்க. டாக்டர், என் அப்பா அம்மா நான் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா. கதிரு, என்னப்பா இதெல்லாம்? கதிரு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இப்படி பண்ணிட்டாலே அவ. கதிரு, கதிரு சரியாயிடும்பா. ஒன்னும் பயப்படாதீங்க. மா, மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்மா. பயப்படாதம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. கதிரு, நான் இருக்கேன். சார் ஒரு நிமிஷம். அழாதீங்க. நீங்க தான் உயிர் பழிச்சிட்டீங்கல்ல, தைரியமா இருங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இன்ஸ்பெக்டர், இவங்க கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். மேடம், இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? சக்தி சார், உங்களுக்கு பரவாயில்லையா? கான்ஸ்டபிள், வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க. மா, இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிங்க. சார், நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? மருமக அபி மேலதான் சந்தேகம் சார். எதை வச்சு உங்க மருமக மேல சந்தேகப்படுறீங்க? என் மருமக கொஞ்ச நாளாவே சரியில்லை சார். என் அண்ணன் ரத்னவேல் பாண்டி பேயா அலையிறதா போய் சொல்லி எங்க எல்லாரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா சார். முதல்ல உண்மையிலேயே பேய் இருக்கோன்னு நினைச்ச நாங்க சார், அதுக்கப்புறமா அபியோட பொய்தான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். அபி கிட்ட எதுக்குமா இப்படி பண்ணன்னு நியாயம் கேட்டோம், கோவப்பட்டோம். அதுல இருந்து அபி எங்க மேல கொலை வெறியா இருந்தா. நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன்னு எங்களை மிரட்டிட்டு இருந்தா சார். அதனால தான் அவளை நாங்க சமைக்க விடாம இருந்தோம். என் ஒய்ஃபு தான் சமைப்பா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அபிய சமைக்க சொல்லியிருக்கா. இத பயன்படுத்திக்கிட்டு அபி சாப்பாட்டுல விஷத்தை வச்சு எங்களை கொலை பண்ண திட்டம் போடுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இன்ஸ்பெக்டர்.
இன்ஸ்பெக்டர், ம் எங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தது அந்த அபிதான். அவளை சும்மா விடாதீங்க. வீடியோ எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு சார். ம் ஓகே. டாக்டர், இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சா? கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஓகே டாக்டர். என்னங்க ஓகே டாக்டர்? அதான் எங்க அப்பா அம்மா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்? அவளை எப்படி அரெஸ்ட் நிறுத்துங்க. பண்ணுங்க? அவசரப்படாதீங்க கதிர். அவங்க வாக்குமூலம் கொடுத்தாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரணும். அதை வச்சு தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அது வரைக்கும் நான் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது தம்பி. நான் முதல்ல அபியை விசாரிக்கிறேன். அதை செய்யுங்க முதல்ல. மாமா அபி வா. வா. சார், மேடம், சக்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் அபியை என்கொயரி பண்ணணும் மேடம். அபி ஒன்றும் இல்லை. சரிங்க சார்.